ஒரு பக்கம் வந்து இட்லி கடை வந்து தனுஷ் வந்து ஒரு சிறந்த நடிகர். தனுஷ் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம வந்து டீக்ரேட் பண்ணியோ இல்லை தனுஷ் ஒரு தாழ்ந்த நடிகரோ நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ தனுஷோட 3வது படம்னு நினைக்கிறேன், அதாவது வந்து காதல் கொண்டேன். அந்த காதல் கொண்டேன் படத்திலே பாருங்க தனுஷ் எப்படி வித்தியாசமாக பண்ணியிருந்தார். அவர் நடிக்கிறத பார்த்து அவருடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து யாரா அந்த பையன் அப்படின்னு ஆடியன்ஸ் மட்டும் இல்லை எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி திரும்பி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் கொடுத்துருந்தார். என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அதை ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்றது வெசடைல் ஆர்டிஸ்ட் தனுஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ இந்த இட்லி கடையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ராயனும் அவர் தான் இயக்கம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாச்சு, அது ஒரு பெரிய கமர்ஷியல் படமாச்சு. இப்போ அவருக்கு இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஃபேமிலி படமோ இல்லை ஒரு சாதாரண லவ் படமோ அவர் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருப்பாரு.